ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்தியன் பேங்க் ரெக்குயர்மெண்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது இந்தியன் பேங்க் ரெக்குயர்மெண்ட் 2024 ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க இந்தியன் பேங்க்லேருந்து. அது என்ன மாதிரி போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கான போஸ்ட்டு தான் வந்து அது. அதாவது எவ்வளோ வேக்கன்சி வந்து விட்டுருக்குறாங்கன்னா 300 வேக்கன்சி வந்து விட்டுருக்குறாங்க ஓவராலாக. சேலரி பேக்கேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 40,000 to 80,000 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எனி டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். அவங்க வந்து பர்டிகுலராக இந்த டிகிரி வேணும்னு கேட்கல. அதனால் எனி டிகிரி நீ வந்து அப்ளை பண்ணலாம். எந்த ஸ்ட்ரீமில் வேணாலும் முடிச்சிருக்கலாம். இன்னொன்று, தமிழ் லாங்குவேஜ் வந்து மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 2/9/2024ன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்தியன் பேங்க்லேருந்து வந்திருக்கு. இந்த காலம் பார்த்திங்கன்னா ஸ்டேட் வைஸாக வந்து வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி. தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரிக்கு தான் அதிகமான வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. 160 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. இதில் தமிழ் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுலேயும் இந்த பாக்ஸில் பாருங்கள், கேட்டகரிஸ் வைஸாக பிரிச்சிருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, இடபிள்யூஎஸ்க்கு, ஜிஎன்னு அந்த மாதிரி சொல்லி கேட்டகரிஸ் வைஸாக பிரிச்சிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்க்ளூடிங் எடிட் மாடிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பை கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 13/8/2024. பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ், இன்டிமேட் அண்ட் சார்ஜஸ் வந்து ஆன்லைன் மூலியமாக தான் நம்ம வந்து பண்ண முடியும். அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 2/9/2024ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் 2/9/2024க்குள்ளேயே இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸை முடிச்சிடணும். அது மட்டும் இல்லை, அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து நம்ம அதுக்குள்ளே பே பண்ணிடணும். அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பே ஸ்கேல் அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து எவ்வளோலேருந்து எவ்வளோ இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா 48,800 to 85,920ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸையும் வந்து பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன அலவன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா டிஏ, சிசிஏ, ஹெச்ஆர்ஏ, லீஸ் டாக்குமெண்டேஷனு, லீவ் கேர் கன்செஷன்ஸு, மெடிக்கல் எய்டு, ஹாஸ்பிட்டலைசேஷன் பெனிஃபிட்டு, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு அண்ட் அதர். அதாவது நம்ம கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தால் என்னென்ன சலுகைகள் எல்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்குமோ அது எல்லாமே வந்து இந்தியன் பேங்க்கில் வந்து கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கூட கொடுக்குறாங்க. அதுவும் வந்து பார்த்துக்குங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த சிட்டிசன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஜ் அண்ட் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அண்ட் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு வந்து மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 20, மேக்ஸிமம் வந்து 30ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 20 to 30 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதையும் ஒரு டைம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளோட கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து ஒரு டைம் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் ஃபார் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, அதுவும் பார்த்துக்குங்க ஒரு டைமு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேபிள், செலெக்ஷன் ப்ரொசீஜர். என்ன ப்ரொசீஜரில் இந்தியன் பேங்க்கில் வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னா, ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபாலோட் பை இன்டர்வியூ ஆர் ரிட்டன் ஆன்லைன் டெஸ்ட் பை இன்டர்வியூ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. whenever the test is held, the test structure will be as follows. அதாவது எப்போல்லாம் டெஸ்ட்டோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் வந்து வைக்கிறாங்க. நம்பர் ஆஃப் கொஷின் பார்த்திங்கன்னா 45 கொஷின். மேக்ஸிமம் டைம் பார்த்திங்கன்னா 60, மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 60 மார்க்ஸ்க்கு. மீடியம் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுலேயுமே இருக்குது. டைம் அலாட்டட் ஃபார் ஈச் டெஸ்ட்டுக்கு வந்து 60 மினிட்ஸ், செப்பரேட்டாக 60 மினிட்ஸ் வந்து தராங்க. அப்புறம் ஜென்ரல் எக்கனாமிக் பேங்கிங் அவேர்னஸ்க்கு 40 கொஷின்ஸு, 40 மார்க்ஸு, 35 மினிட்ஸு. இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு பார்த்திங்கன்னா 35 கொஷின்ஸ், 40 மார்க்ஸு, 40 மினிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான். டேட்டா அனலைசஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷனுக்கு வந்து 35 கொஷின்ஸ் வந்து 60 மார்க்ஸ்க்கு, 45 மினிட்ஸ்க்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 155 கொஷின்ஸு, 200 மார்க்ஸு, 3 ஹார்ஸ்க்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1/4 ஆஃப் மார்க்கு
அதாவது 1/4 ஆஃப் மார்க் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும். அது வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இதை குவாலிஃபை ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும். அதுக்கு டோட்டல் மார்க் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து 100 மார்க்ஸுக்கு வந்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் இன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ. அதாவது டெஸ்ட்டில் இன்டர்வியூ வந்து மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40% இருக்கணும். அதே வந்து கேட்டகரிஸ் வைஸாக பிரிச்சிருக்காங்க. இந்த கேட்டகரிஸில் இருந்திங்கன்னா இவ்வளோ மார்க்ஸ் வந்து அவங்க வந்து பர்சன்டேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் ஆஃப் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் மெரிட் ஆர்டர் இன் டெஸ்ட் இன்டர்வியூ அண்ட் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ப்ரொபகேஷன் பீரியட் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து 2 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சரு, நம்ம லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் ஸ்கேன் பண்ணுவாங்க. அண்ட் அப்லோடர் இமேஜஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் வந்து எதுக்குள்ளே நடக்கும்னா 13/8/2024 2/9/2024 இந்த ப்ராசஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் எல்லாமே இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட் பிஃபோர் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. இது ஒரு டைம் படிச்சுட்டு லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்னா எப்படி பண்ணணும், ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷனை எப்படி பண்ணணும்னு அவங்க கிளியராக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. இதை ஒரு டைம் படிச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். வில் நாட் பி அக்செப்டட் சிக்னேச்சர் இன் கேபிட்டல் லெட்டரில் இருந்தால் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெளிவாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு பாருங்கள். 175 வந்து சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு. அதர் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 1000ன்னு சொல்லியிருக்காங்க இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்துக்குங்க. அஃபிஷியல் வெப்சைட் சொல்லி கொடுத்துட்டாங்க. www.indianbank.in அதுக்குள்ளே போய் தான் நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணுங்கிற ப்ரொசீஜர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து ஆன்லைன் மோடில் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி பண்ணணுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. இதையும் ஒரு டைம் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் ஃபார் டெஸ்ட்டுக்கு வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வந்து எங்கெங்கே எக்ஸாமினேஷன் சென்டர் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்ம தமிழ்நாட்டுக்கு. இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லேயும் தான் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாம் போடுவாங்க. எங்கன்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி. இதை வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் அண்ட் அப்லோடர் ஃபோட்டோகிராஃப்ஸ். என்னென்ன சென்டிமீட்டரில் வந்து இருக்கணும், எந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் அவங்க வந்து எடுத்துக்குவாங்க, பேக்ரவுண்ட் கலர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. ஒரு டைம் இதை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து போடுங்க. இதுதான் இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன். இதில் இருக்கிற இம்பார்ட்டண்டான விஷயமெல்லாம் நான் வந்து சொல்லிட்டேன். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ, யாருக்கெல்லாம் பேங்க் செக்டாரில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கோ அவங்க எல்லாருமே இதை வந்து பயன்படுத்திக்கங்க. ஏன்னா இந்த டைம் வேக்கன்சி வந்து ஒரு நல்ல வேக்கன்சி 160 அப்படிங்கிறது. இதில் வந்து நம்ம கவர்மெண்ட் ஜாபில் இருந்தோம்னா என்னென்ன அலவன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்குமோ அது எல்லாமே வந்து இங்கே இந்தியன் பேங்க்கில் ஒர்க் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதனால் இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.